சிந்தாமணி 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 சிந்து சிந்து. ஐயா என்னது சிந்து? நீய நான் மூக்கையா சிந்து சொன்னேன். சிந்தாமணிய செல்லாம சிந்துன்னு கூப்பிட்டேன். ஆமா அந்த அசட்டு போய் இல்லையா? இல்ல அவனை பஜார்ல பாத்துட்டு தானே உனக்கு முறுக்கு வாங்கிட்டு வந்தேன். முறுக்கு தின்னு குடு 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 வச்சிருந்தேன், அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். என்னையா சிந்து சிந்துன்னு சிந்து பாடுற? நான் சிந்து பாடுறது நெளிகிறது குலைகிறது எல்லாம் ஒரு நன்மைக்கிட்ட. நீ ஒரு பச்சை கிளி, அது ஒரு திருட்டு பூனை. நீ ஒரு நெத்திலி கருவாடி, அவன் ஒரு சுண்டலி. கொஞ்சமாவது பொருத்தம் இருக்கா? சுத்தி வளர்க்காம விஷயத்துக்கு வா. அப்படி கேளு. நீ ஒரு அன்னை கிளி, நான் ஒரு 16 வயது நிலை. நீ ஒரு சிவப்பு ரோஜா, நான் இந்த ரோஜாவின் ராஜா. நீ மட்டும் என் விஷயத்துக்கு சரின்னு சொல்லிட்டா அந்த குடிமை பைய காதுல பூவை வச்சுட்டு சௌயத்திய பிரிதிவராஜ் குதிரையில தூக்கிக்கிட்டு போன மாதிரி உன்னை என் குதிரை வண்டியில ஏற்றிக்கிட்டு போ. எப்படி இருக்கு? மோசக்காரனுக்கு மோசக்காரன் இந்த ஆளு சந்தில பூந்து ஓடியாரு போதே நான் சந்தேகப்பட்டேன். முஞ்சே பாரு 16 வயது நிலைவா? நீ இல்லையா பேசின வாயை விட்டுட்டு காலை சொல்ற? இந்த பக்கம் தலையை வச்சு இனிமே இந்த மாதிரி வெட்டி போயிட்டு எல்லாம் உட்கார்ந்து அரக்கை எடுத்திருந்த உன் வாயில சூடு போட்டு. சரி சுத்து சக்கரத்தை சுத்து சாயந்தரமா. என் நிலைமை உனக்கு தான் தெரியுமே, நான் எப்படி வர முடியும்? அதுக்கு இல்லைங்க தம்பி, பெற்றோர் தின விழாவுக்கு உங்க அப்பா எங்கடா வர போறாருன்னு பாபு எல்லா பசங்களும் கேலி பேசிருக்கிறானுங்க. பாபு நீங்க வருவீங்கன்னு நம்பிக்கையோட இருக்காருங்க. நானும் உங்களை எப்படியும் கூட்டிட்டு வரதா பாபு கிட்ட சொல்லிருக்கிறேனுங்க. நீங்க வரலன்னா அந்த பிஞ்சு மனசு வெம்பி போயிடுங்க. நீங்க வந்துடுங்க தம்பி. ஆமனுங்க. எனக்கு கொஞ்சம் கூட நேரம் இல்லையாமா? சார் நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் பெற்றோர் தின விழாவில நீங்க தான் வந்து தலைமை தாங்கணும்னு ஸ்கூல் கமிட்டில எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. அதோட நீங்க ரொம்ப கைராசிக்காரு. உங்க கையால எங்க குழந்தைகளுக்கு வந்து பரிசு கொடுத்தா அது ஸ்கூல் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். பள்ளிக்கூட விஷயம் வர்றேன். என்ன தேதி சொன்னீங்க? 24ஆம் தேதி 6 மணிக்கு. ஆல்ரைட் சார் 24ஆம் தேதி போன் பண்ணி ஞாபகப்படுத்தட்டுமா? தேவையில்லை, நானே வரேன். தேங்க்யூ சார், வரேன். அன்புள்ள சித்தப்பா, பல தடவை விருந்துக்கு கூப்பிட்ட, ஆனா நீங்க தேதியை கொடுக்கல. விருந்து எப்போ வச்சுக்கலாம்? அதான் விருந்து. என் கேள்விக்கு என்ன பதில்? யுவராம் இண்டஸ்ட்ரீஸ் பாகஸ்தர்களில் ஒருவரான தன்ராஜ் என்பவரை குற்றம் சாட்டப்பட்டுள்ள அவரது டிரைவரான ஜம்பு பணத்துக்கு ஆசைப்பட்டு கொலை செய்து விட்டார் என்பதை சந்தர்ப்ப சாட்சியங்கள் அனைத்தும் உறுதிப்படுத்துவதால் குற்றவாளி ஜம்புவுக்கு இபிகோ 302வது செக்ஷன் படி மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. 30 ஆண்டுகளுக்கு மேலாகி நம்மிடையே உள்ள இனச்சண்டை மனச்சண்டை விட்டொழிந்ததா என்பதை நான் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற விஷவித்தை ஆழம் விழுது போல் இந்த பாரத மண்ணில் வேறொன்ற விடலாமா? ஒரே இனம் ஒரே ஜாதிதான், ஒரே வானம் ஒரே பூமி ஒரே சாமிதான்,
குலம் ஒரே இனம் ஒரே ஜாதிதான் ஒரே ரத்தம் தான் உயிரும் ஒரே உயிர்தான் தெற்கு வடக்கு வேறுபாடு திசையில் இருக்கலாம் ஒரு தேச மக்கள் வேறுபட்டால் அமைதி நிலைக்குமோ தெற்கு வடக்கு வேறுபாடு திசையில் இருக்கலாம் ஒரு தேச மக்கள் வேறுபட்டால் அமைதி நிலைக்குமோ அன்று இனவெறியை மதவெறியை மறந்து சென்றீரே அதை மறந்ததாலே சுதந்திரத்தை வாங்கிக் கொண்டீரே இன்று உங்களுக்குள் ஜாதி பேத சண்டை வருவதோ ராமராஜ்யத்தில் இரத்த கங்கை பொங்கிப் பாய்வதோ பொங்கிப் பாய்வதோ பொங்கிப் பாய்வதோ மேடையிலே ஜாதிகளை ஒழிப்பேன் என்பவர்கள் தங்கள் பெயரின் பின்னே ஜாதி தன்னை போட்டு கொள்ளுவதே இது ஆதியிலே வந்துவிட்ட பழக்கம் தானையா அறிந்து கொண்டு திருந்தி வாழ்ந்தால் வேதம் ஏதையா பள்ளியிலே குழந்தைகளை படிக்கச் சேர்க்கையிலே அங்கே ஜாதி பேரும் என்னவென்று கேட்கின்றார்களே இதை ஆட்சியிலே உள்ளவர்கள் உணர்ந்து கொண்டாலே அகிலமெல்லாம் ஜாதி பேத மொழியும் கண்ணாலே ஒரு தாயின் வயிற்றினிலே உதித்த பிள்ளைகள் நீங்கள் ஒற்றுமையாய் வாழ்வதற்கு மலர்ந்த முல்லைகள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு கேட்டுக் கொள்ளுங்கள் இதை உணர்ந்து கொண்டு மற்றவர்க்கும் எடுத்துச் சொல்லுங்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு கேட்டுக் கொள்ளுங்கள் இதை உணர்ந்து கொண்டு மற்றவர்க்கும் எடுத்துச் சொல்லுங்கள் உலகமெல்லாம் சமத்துவத்தை ஓங்க செய்குவோம் ஒருமைப்பாடு எனும் கொடியை உலகில் ஏற்றுவோம் நீங்கதான் உங்க அப்பாவா பின்ன காடிலாம் ஓட்டிட்டு வந்திருக்காங்க அது நானும் வேஷம் போட்டிருக்கேன்ப்பா இனிமேல ஜெயிலுக்கு போக மாட்டேங்களா போக மாட்டேன் இருங்க டாடி வர இந்த டாடி வரமாட்டேன்னு ஜெயிலு பண்ணுங்களே அதோ இப்ப நான் சொல்றேங்க நான் பாபுடா Glad to meet you. My name is Krishnamurthy, Superintendent of Police. அடுத்தது பரிசு கொடுக்கிறது வேலைக்கு வரீங்களா
ஏன்டா லைட் அணைச்சு மறுபடியும் போட்ட? சாலமனை தப்பிக்க வைக்கவா? நன்றி கட்ட நாயே. இல்ல முதலாளி, நான் நன்றி உள்ள நாய். சாலமன் உங்களுக்கு எதிரியா இருக்கலாம், ஆனா எனக்கு அவன் உயிர் நண்பன். அவங்க அப்பா உதவியாலதான் எங்க அப்பா வாழ்ந்துட்டு இருந்தது. ஓஹோ, அதுக்கு நன்றி காட்டத்தான் எனக்கு துரோகம் செஞ்சியா? ஏண்டா ராஸ்கல், என்னடா? அப்பப்ப நடக்கிறது எல்லாத்தையும் நீதான் சாலமனுக்கு தகவல் கொடுத்துக்கிட்டு இருந்தியா? நான் தான். ஆனா இன்னைக்கு மட்டும் சாலமன் கிட்ட இங்க வராதேன்னு சொல்றது எனக்கு டைம் கிடைக்கல. அன்னைக்கு என் வீட்டு சோஃபாவில லெட்டர் சொருகி வச்சது நீதானே? நானே தான். இதே மாதிரி பல லெட்டர் சாலமனுக்கும் நான் வச்சிருக்கேன். ஐயோ அம்மா, நாகராஜ் அடிக்காத, பாவம். விட்டுங்க, விட்டு விட்டு. இதுலயே கறி சாவணுமா? எடுத்துட்டு போய் கொள்ளி வச்சா என்னவா? கஞ்ச. சித்தப்பா, இந்த பக்கம் போலீஸ். இப்ப நம்ம எங்கேயாச்சும் தப்பிச்சு ஓடினோம். கமான். நான் வரமாட்டேன். ரோசி, எதுக்காக என்ன இப்ப கூப்பிடுறீங்க? ஆபத்து எனக்கு மட்டும் இல்ல ரோசி, அந்த கொலைகார உன்னையும் கொலைச்சிட்டு போட்டிருக்கான். அவ்வளவுதானே? உயிரோட இருந்து நான் என்ன சுகத்தை கண்டேன்? உங்களுக்கு ஒண்ணு தெரியுங்களா? முதலிரவு அன்னைக்கு எல்லாரும் இன்ப கதை எழுத துவங்குவாங்க. ஆனா நீங்க அன்னைக்கே நம்ம துன்ப கதை எழுத தொடங்கிட்டீங்க. குடும்ப கதை எழுத வேண்டிய நீங்க குற்றவாளி கதை எழுத தொடங்கிட்டீங்க. திண்ணையில இழுத்துக்கிட்டு கிடக்கிற பணமா வாழறதை விட பட்டுன்னு ஒரே அடியா போயிடுறது நல்லது இல்லைங்களா? ரோசி, நான் திக்கு தெரியாத காட்டுல அறிஞ்சுக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் எனக்கு விலை மதிக்க முடியாத அன்பு பொக்கிஷத்தை கொடுத்திருக்காரு. அதை என் இதயத்துல பத்திரமா பூட்டி வச்சிருக்கேன். என் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அதோட கண்ணில் தண்ணி வடிஞ்சா என் இதயத்துல ரத்தமே வடியும். அதை புரிஞ்சுக்காம பேசாத. வாழ்க்கை நான் என்னங்கிறத நீங்க தான் இன்னும் புரிஞ்சுக்கல. ரோசி, இப்ப பேச நேரம் இல்ல. புறப்படு. அவசியம் நான் உங்க கூட வந்துதான் ஆகணுமா? My God, yes. அப்படின்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்னது? இனிமே நீங்க அந்த சிவராமன் வீட்டு பக்கமே போக கூடாது. பழி வாங்கணுங்கிற எண்ணத்தை அடியோட விட்டுடணும். அதை தவிர வேற ஏதாவது இருந்தா கேளு. மனுஷனுக்கு மனுஷன் தவறு செஞ்சுட்டு அதுக்கு தண்டனையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் சட்டம் எதுக்கு? நீதிமன்றம் எதுக்கு? எல்லாத்துக்கும் மேல கடவுள் எதுக்கு? இங்க பாருங்க, நீங்க அவரை கொண்டு உங்க பழிய தீர்த்துக்கிறதுனால உங்க கொலவெறி அடங்கலாம், உங்க ஆத்மாவும் சாந்தி அடையலாம். அதோட உங்க மனைவி மக்களோட ஆவி அடங்கிடுங்கிறத மறந்துடாதீங்க. பிளீஸ், நாழியாச்சு, சத்தியம் பண்ணுங்க. பிளீஸ், சத்தியம் பண்ணுங்க.